வரம் தரும் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரத பூஜை முறைகள். பெண்கள் கொண்டாடும் முக்கியமான விரதங்களில் வரலட்சுமி விரத பூஜை குறிப்பிடத்தக்கது. மகாலட்சுமி வரங்களை அள்ளி கொடுப்பதற்கு பிரசித்தி பெற்ற தெய்வம் என்பதால் லட்சுமியை நினைத்து மேற்கொள்ளும் இந்த விரதம் வரலட்சுமி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா பெண்களும் இந்த விரதத்தில் பங்கு கொள்வர் என்றாலும் திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை தங்கள் மாங்கல்யம் கெட்டியாக இருக்கவும் வீட்டில் சுபீட்சம் நிலைத்திருக்கவும் இந்த விரதத்தை அதிகம் மேற்கொள்வர். அன்பு, அமைதி, புகழ், இன்பம், வலிமை ஆகிய இந்த சக்திகள் வரலட்சுமியின் அம்சங்கள். எனவே வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளும் போது நம் வாழ்வில் இந்த அம்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். சிவனுக்கு வில்வம், விஷ்ணுவுக்கு துளசி என்பதை போல மகாலட்சுமிக்கு அருகம்புல். அதன் மீது மகாலட்சுமிக்கு அதிக பிரியம் உண்டு. ஆவணி மாத சுக்கிலபட்ச வெள்ளிக்கிழமையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்று சந்தியாகால வேளையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. முதலில் வீட்டை நன்கு சுத்தமாக கழுவி மாக்கோலமிட்டு விளக்கேற்றி வீடெல்லாம் வாசனை புகை நிரம்பியிருக்கச் செய்ய வேண்டும். கும்ப கலசத்தினுள் பச்சரிசி, எலுமிச்சம்பழம், பொற்காசுகள் ஆகியவற்றை இட வேண்டும். கும்பத்தை வெண்மையான பட்டு வஸ்திரத்தால் அலங்கரித்து அம்பாளின் முகத்தை அமைக்க வேண்டும். மஞ்சள் சரடை கும்பத்தின் மீது சாத்த வேண்டும். அம்பாளை கிழக்கு முகமாக எழுந்தருளச் செய்ய வேண்டும். நாம் வலது பக்கம் அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும். மஞ்சள் சரடையும் கும்பத்துடன் சேர்த்து பூஜிக்க வேண்டும். பூக்களாலும் தூப தீபங்களாலும் அம்மனை ஆராதித்து மஞ்சள் சரடை எடுத்து வலது மணிக்கட்டில் பக்தி சிரத்தையுடன் கட்டிக்கொள்ள வேண்டும். நோன்பு சரட்டில் 9 முடிகள் போட்டு பூவை சேர்த்து மற்றொரு முடி போட வேண்டும். இனிப்பு கொழுக்கட்டை நிவேதனம் செய்து பாத்தியம், அர்க்கியம் முதலிய 16 வகை உபசரணங்களையும் செய்ய வேண்டும். உற்றார் உறவினர்களுக்கு நிவேதனங்கள் கொடுத்த பிறகுதான் நம் நிவேதனம் உண்ண வேண்டும். அன்று முழுவதும் பகவத் சிந்தனையுடன் அஷ்டலட்சுமி தோத்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இரவில் கலசத்தை அரிசி பாத்திரத்துக்கு வைப்பது விசேஷம். சுண்டலை அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து ஆரத்தி தீபத்தை அம்மனுக்கு சுற்றி கற்பூரம் ஏற்ற வேண்டும். பின்பு அம்மன் கலசத்தை தொட்டு சிறிது நகர்த்தி வைத்து விட வேண்டும். அடுத்து சுமங்கலி பெண்கள் பலரும் ஒருவராக அம்மனை பற்றி தமக்கு தெரிந்த பக்தி பாடல்களையும் வடமொழி துதி பாடல்களையும் சுலோகங்களையும் பாடுவர். இறுதியாக வந்தவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு அந்த அம்மன் கலசத்தை எடுத்து அரிசி வைத்திருக்கும் தகர டப்பாவிலோ குதிரிலோ வைக்க வேண்டும். வரலட்சுமி அம்மன் இருக்குமிடத்தில் எதுவும் எப்போதும் நிறைவாகவே இருக்கும் என்பது ஒரு தெய்வ நம்பிக்கை. அது நாளடைவில் ஐதீகமாயிற்று. கலசத்தின் மீது வைத்திருந்த தேங்காயை அதற்கடுத்த வெள்ளிக்கிழமையன்று உடைத்து பாயசம் செய்வர். அதில் உள்ள அரிசியையும் சமையலுக்கு பயன்படுத்துவர். லட்சுமி இருக்கும் இடங்கள்: வரலட்சுமி விரதம் பௌர்ணமி, அஷ்டமி, சாரதா நவராத்திரி. வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோலத்தை பூஜை அறையில் போட்டால் மகாலட்சுமி ஆசைப்பட்டு வீட்டுக்கு வருவாள் என்கிறது வேத சாஸ்திரம். சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூர்ணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் ஆகிய லட்சுமிகரமான மங்கள பொருட்களில் மகாலட்சுமி நித்திய வாசம் புரிகிறாள். அழகு, தைரியம், அடக்கம், அறிவு, ஆற்றல், தர்ம சிந்தனை, பொறுமை, தெய்வ பக்தி, ஐம்புலன் அடக்கம், சத்துவ குணம் இத்தகைய மனோபாவம் உடைய மனிதர்களிடத்தும் திருமகள் நிலையாக வாசம் செய்கின்றாள். தேவர்களிடத்திலும் பிரம்ம ஞானியர்களிடத்திலும் பரமநடிகார்களிடத்திலும் பக்தி உள்ளோர் கிரகங்களிலும் கிரகஸ்தர்களிடத்திலும் பசுக்களிடத்திலும் அந்த பசுக்களை பராமரிக்கும் பெண்களிடத்திலும் ஸ்ரீதேவி நித்தியவாசம் புரிகிறாள். வில்வ மரம், நெல்லி மரம், துளசி, மஞ்சள் ஆகிய மரம் செடிகளிலும் ஸ்ரீலட்சுமி வசிக்கிறாள். ஸ்ரீலட்சுமியை வில்வத்தால் அர்ச்சித்து பூஜிப்பது மிகவும் விசேஷம். அவ்வாறு அர்ச்சிக்கும் போது வில்வத்தை தளபக்கமாக பூஜிக்க வேண்டும். ஏன் என்றால் வில்வதளத்தில் அமிர்த தாரையாக லட்சுமி வாசம் செய்கிறாள். அதேபோல் தாமரை மலரால் பூஜிக்கும் போதும் தாமரையின் பூ உள்ள பக்கமாக பூஜிக்க வேண்டும். ஸ்ரீலட்சுமியை சாமந்தி பூ, தாழம் பூ இலைகளாலும் அர்ச்சிக்கலாம். ஸ்ரீலட்சுமிக்கு வில்வம் விசேஷம். ஸ்ரீலட்சுமி தவம் செய்வதற்கு வில்வ மரத்தடியில் எழுந்தருளினாள் என்பதை பற்றி வாமன புராணம் சொல்கிறது.
வாமன புராணத்தில் திருமகளின் திருக்கரங்களில் இருந்து வில்வ விருட்சம் தோன்றியது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வில்வபத்திரம் சிவசுரூபம், வில்ப மரமுட்கள் சக்தி வடிவம், கிளைகள் வேதம், வேர்கள் 14 கோடி ருத்ரர்கள். இப்பேற்பட்ட மந்திர சக்தி சொரூபமான வில்வ மரமே ஸ்ரீலட்சுமி சொரூபமாக விளங்குகிறது என்பது புராணம். நெல்லி மரம் திருமாலின் பேரருளை பெற்றது. அது காரணம் பற்றியே நெல்லி மரத்தை ஹரிபலம் என்று கூறுவர். நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் ஸ்ரீலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள். இதேபோல் மஞ்சளிலும் ஸ்ரீலட்சுமி வாசம் செய்கிறாள். மஞ்சள் செடியை வளர்ப்பது விசேஷம். மங்களகரமான பொருள் மஞ்சள் என்பதால் எல்லா விதமான சுபமுகூர்த்தங்களுக்கும் மஞ்சள் உபயோகப்படுகிறது. பெண்களின் நெற்றியிலும் வகிடிலும் இட்டுக் கொள்ளும் மஞ்சள் குங்குமம் பெண்களின் சௌபாக்கிய சின்னமாக விளங்குகிறது. குங்குமத்துடன் விளங்கும் பெண்களே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள் என்று கூறுவது நமது மரபு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அணிந்து கொள்ளும் திருமண், ஸ்ரீ சூர்ணம், அவற்றிலும் திருமாலும் ஸ்ரீமகளும் வாசம் செய்கின்றனர். மஞ்சளினால் செய்யப்பட்டதுதான் ஸ்ரீ சூர்ணம், அதுவே ஸ்ரீலட்சுமி. அதேபோல் திருமண் என்றால் திவ்யமான மண் என்று பொருள். திருமண் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. திருமண்ணையும் ஸ்ரீ சூர்ணத்தையும் சேர்த்து நெற்றியில் இட்டுக் கொள்வதுதான் சிலாக்கியம். ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் இட்டுக் கொள்ளுதல் கூடாது. இல்லங்களை ஸ்ரீலட்சுமி கடாட்சத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவள் நம்முடன் வாசம் செய்வாள். அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதயமாவதற்கு முன்னால் வீட்டு வாயிலை பசு சாணத்தால் மெழுகி கோலமிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். ஸ்ரீலட்சுமி தேவி தீபமங்கள ஜோதியாக விளங்குகிறாள். இல்லத்திலே விளக்கு எரிவதால் லட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாள். ஸ்ரீலட்சுமி தேவிக்கு உகந்த 108 போற்றி. எந்த குறையுமின்றி சகல செல்வங்களுடன் முதலில் தோன்றியவள் ஆதிலட்சுமி. அவளை வணங்குவதால் நோய்கள் நீங்கும். அதற்காக அஷ்டமங்கல பொருட்களை தனது திருவடியின் கீழ் கொண்டு காட்சி தரும் வகையில் அமைந்து அருள் தருபவள் ஆதிலட்சுமி. ஓம் திருவே போற்றி, ஓம் திருவளர் தாயே போற்றி, ஓம் திருமாலின் தேவி போற்றி, ஓம் திருவெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் திருத்தொண்டர் மணியே போற்றி, ஓம் திருப்புகழுடையாய் போற்றி, ஓம் திருஞான வள்ளி போற்றி, ஓம் திருவருட் செல்வி போற்றி, ஓம் திருமால் மகிழ்வாய் போற்றி, ஓம் திருமார்பி லமர்ந்தாய் போற்றி, ஓம் தினமமை காப்பாய் போற்றி, ஓம் தீபசோதியே போற்றி, ஓம் தீதெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் தூப ஜோதியே போற்றி, ஓம் துயரம்தீர் தருள்வாய் போற்றி, ஓம் திருப்பார் கடலாய் போற்றி, ஓம் திருவமோல் தருள்வாய் போற்றி, ஓம் அன்னையே அருளே போற்றி, ஓம் அழகெல்லாம் உடையாய் போற்றி, ஓம் அயன்பெரு தாயே போற்றி, ஓம் அனைவருக்கும் அருள்வாய் போற்றி, ஓம் அமரர் குல விளக்கே போற்றி, ஓம் அமரேசன் தொழுவாய் போற்றி, ஓம் அன்பருக்கினியாய் போற்றி, ஓம் அண்டங்கள் காப்பாய் போற்றி, ஓம் ஆனந்த வல்லியே போற்றி, ஓம் ஆரியர் குயிரே போற்றி, ஓம் ஆவினல் வடிவே போற்றி, ஓம் ஆக்கம் தருள்வாய் போற்றி, ஓம் இச்சை கிரியே போற்றி, ஓம் இருள்தனை கடிவாய் போற்றி, ஓம் இன்பப் பெருக்கே போற்றி, ஓம் இகபர சுகமே போற்றி, ஓம் ஈகையின் பொலிவே போற்றி, ஓம் ஈடிலா அன்னை போற்றி, ஓம் எங்குமே நிறைந்தாய் போற்றி, ஓம் எண்குண வள்ளி போற்றி, ஓம் ஓங்கார சக்தி போற்றி, ஓம் ஒளிமிகு தேவி போற்றி, ஓம் கற்பக வள்ளி போற்றி, ஓம் காமரு தேவி போற்றி, ஓம் கனக வல்லியே போற்றி, ஓம் கருணாம்பிகையே போற்றி, ஓம் குத்து விளக்கே போற்றி, ஓம் குலமகள் தொழுவாய் போற்றி, ஓம் மங்கள விளக்கே போற்றி, ஓம் மங்கையர் தொழுவாய் போற்றி, ஓம் தூங்காத விளக்கே போற்றி, ஓம் தூயவர் தொழுவாய் போற்றி, ஓம் பங்கஜ வள்ளி போற்றி, ஓம் பாவலர் பணிவாய் போற்றி, ஓம் பொன்னி அம்மையே போற்றி, ஓம் புலவர்கள் புகழ்வாய் போற்றி, ஓம் நாரணன் நங்கியே போற்றி, ஓம் நாவலர் துதிப்பாய் போற்றி, ஓம் நவரத்தின மணியே போற்றி, ஓம் நவநிதி நீயே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் அறம்பொருள் தருவாய் போற்றி, ஓம் ஆதிலட்சுமியே போற்றி, ஓம் ஆணவம் அறுப்பாய் போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் கள்ளமம் கரைப்பாய் போற்றி, ஓம் தைரியலட்சுமியே போற்றி, ஓம் தயக்கமும் தவிர்ப்பாய் போற்றி, ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் தனதானியம் தருவாய் போற்றி, ஓம் விஜயலட்சுமியே போற்றி, ஓம் வெற்றியை தருவாய் போற்றி, ஓம் வரலட்சுமியே போற்றி, ஓம் வரமெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் முத்துலட்சுமியே போற்றி,
ஓம் முக்தியே அருள்வாய் போற்றி. ஓம் பூவேந்தர் தொழுவாய் போற்றி. ஓம் முத்தமிழ் தருவாய் போற்றி. ஓம் கண்ணே எம் கருத்தே போற்றி. ஓம் கவலையே ஒழிப்பாய் போற்றி. ஓம் விண்ணே எம் விதியே போற்றி. ஓம் விவேகம் தருள்வாய் போற்றி. ஓம் பொன்னேனன் மணியே போற்றி. ஓம் போகம் தருள்வாய் போற்றி. ஓம் பூதேவி தாயே போற்றி. ஓம் புகழெல்லாம் தருவாய் போற்றி. ஓம் சீதேவி தாயே போற்றி. ஓம் சிறப்பெல்லாம் அருள்வாய் போற்றி. ஓம் மதிவதன வள்ளி போற்றி. ஓம் மாண்பெல்லாம் தருவாய் போற்றி. ஓம் நித்திய கல்யாணி போற்றி. ஓம் நீதிநெறி அருள்வாய் போற்றி. ஓம் கமலக்கன்னி போற்றி. ஓம் கருத்தினி லமர்வாய் போற்றி. ஓம் தாமரை தாயாய் போற்றி. ஓம் தவனனே அருள்வாய் போற்றி. ஓம் கலைஞான செல்வி போற்றி. ஓம் கலைஞரு கருள்வாய் போற்றி. ஓம் அருள்ஞான செல்வி போற்றி. ஓம் அறிஞரு கருள்வாய் போற்றி. ஓம் எளியவர் கருள்வாய் போற்றி. ஓம் ஏழ்மையை போக்குவாய் போற்றி. ஓம் வறியவர் கருள்வாய் போற்றி. ஓம் வறுமையே ஒழிப்பாய் போற்றி. ஓம் வேத வல்லியே போற்றி. ஓம் வேட்கையே தணிப்பாய் போற்றி. ஓம் பிறர் பொருள் கவர எண்ணா பெரியர் கருள்வாய் போற்றி. ஓம் நடுநிலை நீங்கிடாத நல்லவர் கருள்வாய் போற்றி. ஓம் அறநெறி வழுவிலாத அடியவர் கருள்வாய் போற்றி. ஓம் அனைத்துமே ஆனாய் போற்றி. ஓம் அருள்மிகு லட்சுமிதாயே போற்றி போற்றி போற்றி. வேலைக்கு செல்லும் பெண்கள் வரலட்சுமி விரதத்தை எப்படி சுலபமாக கடைபிடிக்கலாம்? லட்சுமி என்ற பெண் தெய்வத்தை பெண்கள் விரதமிருந்து பூஜிக்கும் ஒரு தினம்தான் வரலட்சுமி விரதம். இளம் பெண்களுக்கு மாங்கல்ய வரம் தரும் இந்த வரலட்சுமி விரதம், வரலட்சுமி விரத பூஜையே இன்று காலை அல்லது மாலை உங்கள் வசதிக்கேற்ப செய்யலாம். வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் மாலை நேரத்தில் விரத பூஜை செய்வதுதான் வசதியாக இருக்கும். வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டுக்கு விலக்காக இருந்தால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யலாம். பூஜைக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சளால் பிடித்த பிள்ளையார், வாழை இலை, அரிசி, தேங்காய், பழம், பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, எலுமிச்சை பழம், குங்குமம், திருநீரு, சந்தனம், மலர்கள், குத்து விளக்கு, நோன்பு கயிறு மற்றும் நிவேதன பொருட்களான பொங்கல், பாயசம் மற்றும் உங்களால் முடிந்த உணவுகள். மேலும் நகை மற்றும் பணம் வைத்தும் வழிபடலாம். பூஜை செய்யும் எளிய முறை: பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயார் நிலையில் எடுத்து வைத்துக் கொண்ட பிறகு முதலில் விநாயகர் பூஜையை நடத்த வேண்டும். அதன் பிறகு வரலட்சுமி பூஜையை செய்ய வேண்டும். ஒரு தாம்பாளத்தில் அரிசி பரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம், வெற்றிலை, பாக்கு வைக்க வேண்டும். ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாம்பழம், திராட்சை ஆகிய பழ வகைகளையும் நிவேதனத்துக்காக வைக்கலாம். அதன் பிறகு வாசலில் உள்நிலைப்படி அருகே நின்று வெளியில் நோக்கி கற்பூர ஆரத்தி காட்டி மகாலட்சுமியை வீட்டுக்குள் வருமாறு அழைக்க வேண்டும். மகாலட்சுமி வீட்டுக்குள் வந்துவிட்டதாக பாவனை செய்து பூஜையில் உள்ள கலசத்தில் அமர்ந்து அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு ஆவாகனம், தெய்வத்தை முழு மனதுடன் எண்ணுதல் செய்ய வேண்டும். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டாள். அன்னைக்கு மனம் குளிர பூஜைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும். அப்போது மங்களகரமான அஷ்டோத்திரங்களை சொல்லவும். மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களையும் பாடலாம். இதையடுத்து நோன்பு கயிற்றை கும்பத்தை சாற்றி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். லட்சுமியின் 108 போற்றி மற்றும் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லவும். மகாலட்சுமி தாயே, எங்கள் வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக தங்க வேண்டும். எங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வங்களையும் நீங்கள் தர வேண்டும் என்று மனம் உருகி வணங்க வேண்டும். பின்னர் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களுக்கு முதலில் பிரசாதம் கொடுக்க வேண்டும். இளம் பெண்கள் அவரிடம் ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படி வரலட்சுமி விரத பூஜையை நெறி தவறாமல் செய்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பூஜை அனுஷ்டிக்கும் முறையும் லட்சுமி அஷ்டோத்திரமும் கொஞ்சம் சாஸ்திரோக்தமாக விரதமிருந்து பூஜையை செய்ய விரும்பினால் விக்னேஸ்வர பூஜை தொடங்கி சங்கல்பம், கலச பூஜை, பிராண பிரதிஷ்டை, தியானம், ஷோடசோபசாரம், அங்க பூஜை, லட்சுமி அஷ்டோத்திரம், தோரகிரந்தி பூஜை, பிரார்த்தனை, ஆரத்தி என்று விரிவாக செய்ய வேண்டும். பூஜைக்கு தேவையானவை: மஞ்சள் பொடி, பிள்ளையார் பிடிக்க நுனிவாழை இலை, அரிசி, தேங்காய், எலுமிச்சம்பழம், குங்குமம், சந்தனம்,
புஷ்ப வகைகள் வெற்றிலை, பாக்கு, பழம், கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, அட்சதை, வஸ்திரம், மஞ்சள் சரடுகள், பஞ்சாமிர்தம், குத்துவிளக்கு, திரிநூல், நல்லெண்ணெய், தீப்பெட்டி, தாம்பாளம், பஞ்சபாத்திரம், உத்தரிணி, கிண்ணம், கற்பூரத் தட்டு, தூபக்கால், தீபக்கால், மணி ஆகியவை நிவேதன பொருள்கள். பொங்கல், பாயசம், அப்பம், வடை, கொழுக்கட்டை, லட்டு, தயிர், பசும்பால், நெய், தேன், கற்கண்டு. பழ வகைகள் ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாம்பழம், வாழை, திராட்சை. மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டாள். அன்னைக்கு மனம் குளிர பூஜைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும். அப்போது மங்களகரமான அஷ்டோத்திரங்களை சொல்லவும். மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களையும் பாடலாம். இதையடுத்து நோன்பு கயிற்றை கும்பத்தை சாற்றி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். லட்சுமியின் 108 போற்றி மற்றும் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லவும். மகாலட்சுமி தாயே, எங்கள் வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக தங்க வேண்டும். எங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வங்களையும் நீங்கள் தர வேண்டும் என்று மனம் உருகி வணங்க வேண்டும். பின்னர் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களுக்கு முதலில் பிரசாதம் கொடுக்க வேண்டும். இளம் பெண்கள் அவரிடம் ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படி வரலட்சுமி விரத பூஜையை நெறி தவறாமல் செய்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பூஜை அனுஷ்டிக்கும் முறையும் லட்சுமி அஷ்டோத்திரமும் கொஞ்சம் சாஸ்திரோக்தமாக விரதமிருந்து பூஜையை செய்ய விரும்பினால் விக்னேஸ்வர பூஜை தொடங்கி சங்கல்பம், கலச பூஜை, பிராண பிரதிஷ்டை, தியானம், ஷோடசோபசாரம், அங்க பூஜை, லட்சுமி அஷ்டோத்திரம், தோரகிரந்தி பூஜை, பிரார்த்தனை, ஆரத்தி என்று விரிவாக செய்ய வேண்டும். பூஜைக்கு தேவையானவை மஞ்சள் பொடி, பிள்ளையார் பிடிக்க நுனிவாழை இலை, அரிசி, தேங்காய், எலுமிச்சம்பழம், குங்குமம், சந்தனம், புஷ்ப வகைகள், வெற்றிலை, பாக்கு, பழம், கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, அட்சதை, வஸ்திரம், மஞ்சள் சரடுகள், பஞ்சாமிர்தம், குத்துவிளக்கு, திரிநூல், நல்லெண்ணெய், தீப்பெட்டி, தாம்பாளம், பஞ்சபாத்திரம், உத்தரிணி, கிண்ணம், கற்பூரத் தட்டு, தூபக்கால், தீபக்கால், மணி ஆகியவை நிவேதன பொருள்கள். பொங்கல், பாயசம், அப்பம், வடை, கொழுக்கட்டை, லட்டு, தயிர், பசும்பால், நெய், தேன், கற்கண்டு. பழ வகைகள் ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாம்பழம், வாழை, திராட்சை. பூஜைக்கான முன்னேற்பாடுகள். வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அலங்கரிக்கவும். மண்டபத்தின் கீழ் நுனி வாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும். அதன் மேல் கலச கும்பத்தை வைக்க வேண்டும். அரிசி, தங்கம், ரத்தினம் ஆகியவற்றை கும்பத்தில் நிரப்பவும். தீர்த்தத்தையும் நிரப்பலாம். மேலே மாவிலை கொத்தும் தேங்காயம் வைத்து அலங்கரித்து புதிய வஸ்திரம் சாற்றி தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட 4 கரங்கள் கொண்ட மகாலட்சுமியின் பிரதிமை பிம்பத்தை, முக பிம்பத்தையும் வைக்கலாம். மேலே வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்கவும். சில இடங்களில் வீட்டின் பூஜை அறை ஒட்டிய சுவரில் வெள்ளை அடித்து அம்மனின் திருவுருவத்தை எழுதி ஆவாகனம் செய்கிறார்கள். பூஜைக்காக வைக்கப்படும் கலசத்தில் காதோலை, கருமணி, எலுமிச்சம்பழம் முதலியவையும் போடப்படுகிறது. பூஜையின் முடிவில் மஞ்சள் கயிறை சரடு கையில் கட்டிக் கொள்கிறார்கள். மஞ்சள் கயிறு மங்களத்தின் அறிகுறி. அஷ்ட லட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து 9 லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. எனவே 9 நூல் இழைகளால் ஆன 9 முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு கயிறை சரடை பூஜையில் வைக்க வேண்டும். விரதம் மேற்கொள்ளும் வெள்ளிக்கிழமை காலை 10:30 முன் ராகு காலத்துக்கு முன், சிலர் மாலை வேளையிலும் செய்வர். ஒரு தாம்பாளத்தில் அரிசி பரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம், வெற்றிலை, பாக்கு நிவேதனம் வைத்து வாசலின் உள்நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடனும் அழைத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு ஆவாகனம் செய்ய வேண்டும். அப்போது மங்களகரமான தோத்திரங்களை சொல்லி
பாடல்களை பாட வேண்டும். பூஜைக்கு தேவையானவற்றை அருகில் வைத்துக்கொண்டு பூஜையை தொடங்கவும். பஞ்சாங்கம் பார்த்து நாள், திதி, வருடம், பட்சம், மாதம் ஆகியவற்றை அறிந்து குறித்து கொள்ளவும். மேற்கொள்ளப்படும் விரத பூஜை எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக விக்னங்களை களையும் விநாயகரை பூஜித்து பிறகு வரலட்சுமி பூஜையை தொடங்க வேண்டும். விக்னேஸ்வர பூஜை உத்தரணியில் தீர்த்தம் எடுத்து வலது உள்ளங்கையில் விட்டு கொண்டு ஓம் அச்சுதாய நம, ஓம் அனந்தாய நம, ஓம் கோவிந்தாய நம என்று சொல்லி 3 முறை உட்கொள்ள வேண்டும். இது ஆசமனம். கையில் அட்சதை, புஷ்பம் எடுத்துக்கொண்டு சங்கல்பம் செய்யவும். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமானஸ்ய கர்மண நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே என்று சொல்லி அட்சதை, புஷ்பத்தை முன்னால் சேர்க்கவும். விக்னேஸ்வரரை எழுந்தருளச் செய்யும் ஆசனத்தையும் மணியையும் பிரார்த்தனை செய்து புஷ்பத்தை சமர்ப்பிக்கவும். மணி அடிக்கவும். பின் பிடித்து வைத்த மஞ்சள் பிள்ளையாரை விக்னேஸ்வரராக பாவனை செய்து அதில் விக்னேஸ்வரர் எழுந்தருள பிரார்த்தனை செய்ய வேண்டும். அஸ்மின் ஹரித்ரா பிம்பே ஸ்ரீ விக்னேஸ்வரம் தியாயாமி ஸ்ரீ மகாகணபதம் ஆவாஹயாமி என்று சொல்லி புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையாரிடம் சேர்ப்பிக்கவும். இனி ஒவ்வொரு முறையும் ஸ்ரீ மகாகணபதியே நம என்று சொல்லி கீழ்காணும் மந்திரம் சொல்லி அந்தந்த செயல்களை செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம. ஆசனம் சமர்ப்பயாமி, பாதையோ பாத்யம் சமர்ப்பயாமி, உத்தரணி தீர்த்தம் விடவும். அர்க்யம் சமர்ப்பயாமி, உத்தரணி தீர்த்தம் விடவும். ஆசமனியம் சமர்ப்பயாமி, உத்தரணி தீர்த்தம் விடவும். ஸ்நபயாமி, ஸ்நானம் செய்வதாக பாவித்து தீர்த்தம் விடவும். ஸ்நானானந்தரம் ஆசமனியம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விடவும். வஸ்திரம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விடவும். உபவீதம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விடவும். திவ்ய பரிமள கந்தான் தாரயாமி, குங்குமம் சந்தனம் போடவும். அச்சுதான் சமர்ப்பயாமி, அச்சுதை போடவும். புஷ்பை பூஜையாமி, புஷ்பத்தை சேர்க்கவும். புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு விக்னேஸ்வர பிம்பத்துக்கு அர்ச்சனை செய்யவும். ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகனாய நம, ஓம் லம்போதராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் தூமகேதவே நம, ஓம் கணாத்யக்ஷாய நம, ஓம் பாலசந்திராய நம, ஓம் கஜானனாய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் சூர்பகர்ணாய நம, ஓம் ஹேரம்பாய நம, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நம, ஓம் சித்தி விநாயகாய நம, ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம. அர்ச்சனை செய்த பின் தூபம் தீபம் காட்டி நிவேதனம் செய்ய வேண்டும். அமிர்தோபஸ்தரணமி. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் தியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரஹ்மணே ஸ்வாஹா. மகாகணபதியே நம. அமிர்தம் நைவேத்தியம் நிவேதயாமி, அமிர்த பிதானமசி என்று நைவேதனம் செய்வித்து கற்பூர நீராஜனம் செய்ய வேண்டும். பின் எல்லா காரியங்களிலும் எப்போதும் இடையூறுகள் இல்லாமல் செய்திருள வேண்டும் என்று விக்னேஸ்வரரை பிரார்த்திக்க வேண்டும். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா என்று சொல்லி பிரார்த்தித்து நமஸ்காரம் செய்துவிட்டு சங்கல்பம் செய்யவும். ஸ்ரீ விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி, சோமனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ஜ என்று சொல்லி மஞ்சள் பிள்ளையார் மீது சேர்த்து மஞ்சள் பிள்ளையாரை வடக்கு புறம் நகர்த்தி வைக்கவும். பின் கலச பூஜை செய்யவும். பஞ்சபாத்திரத்தை சந்தனம் குங்குமம் இட்டு நீர் விட்டு புஷ்பம் சேர்த்து வலது கையால் மூடிக்கொண்டு கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தாமிரவர்ணி ஜலே அஸ்மின் சந்நிதம் குரு என்று புஷ்பார்ச்சனை செய்யவும். கங்காயை நம, யமுனாயை நம, கோதாவரியை நம, சரஸ்வதியை நம, நர்மதாயை நம, சிந்தவே நம, காவேரியை நம, தாமிரவர்ணியை நம என்று பூஜித்து தீர்த்தத்தை பூஜை பொருள்கள் கும்பம் மற்றும் தங்கள் மீது தெளிக்கவும். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணுர், குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம என்று குருவை தியானித்த பிறகு பிராண பிரதிஷ்டை செய்யவும். அஸ்ய ஸ்ரீ வரலக்ஷ்மி பிராண பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா ருஷய
வலது கையை தலை உச்சியில் வைக்கவும். ருக் யஜூஸ் சாம அதர்வாணி சந்தாம்சி, கையால் மூக்கு நுனியில் தொடவும். புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு விக்னேஸ்வர பிம்பத்துக்கு அர்ச்சனை செய்யவும். ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணாய நம, ஓம் லம்போதராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் தூமகேதுவே நம, ஓம் கணாத்யக்ஷாய நம, ஓம் பாலசந்திராய நம, ஓம் கஜானனாய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் சூர்பகர்ணாய நம, ஓம் ஹெரம்பாய நம, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நம, ஓம் சித்தி விநாயகாய நம, ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம. அர்ச்சனை செய்த பின் தூபம் தீபம் காட்டி நிவேதனம் செய்ய வேண்டும். அமிர்தோபஸ்தரணமி. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மகாகணபதியே நம. அமிர்தம் நைவேத்தியம் நிவேதயாமி. அமிர்த பிதானமசி என்று நைவேதனம் செய்வித்து கற்பூர நீராஜனம் செய்ய வேண்டும். பின் எல்லா காரியங்களிலும் எப்போதும் இடையூறுகள் இல்லாமல் செய்தருள வேண்டும் என்று விக்னேஸ்வரரை பிரார்த்திக்க வேண்டும். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா என்று சொல்லி பிரார்த்தித்து நமஸ்காரம் செய்துவிட்டு சங்கல்பம் செய்யவும். ஸ்ரீ விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. சோமனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச என்று சொல்லி மஞ்சள் பிள்ளையார் மீது சேர்த்து மஞ்சள் பிள்ளையாரை வடக்கு புறம் நகர்த்தி வைக்கவும். பின் கலச பூஜை செய்யவும். பஞ்சபாத்திரத்தை சந்தனம் குங்குமம் இட்டு நீர் விட்டு புஷ்பம் சேர்த்து வலது கையால் மூடிக்கொண்டு கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தாமிரவர்ணி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு என்று புஷ்பார்ச்சனை செய்யவும். கங்காயை நம, யமுனாயை நம, கோதாவரியை நம, சரஸ்வதியை நம, நர்மதாயை நம, சிந்தவே நம, காவேரியை நம, தாமிரவர்ணியை நம என்று பூஜித்து தீர்த்தத்தை பூஜை பொருள்கள் கும்பம் மற்றும் தங்கள் மீது தெளிக்கவும். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணுர், குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்று குருவை தியானித்த பிறகு பிராண பிரதிஷ்டை செய்யவும். அஸ்ய ஸ்ரீ வரலக்ஷ்மி பிராண பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா ருஷய. வலது கையை தலை உச்சியில் வைக்கவும். ருக் யஜூஸ் சாம அதர்வாணி சந்தாம்சி, கையால் மூக்கு நுனியில் தொடவும். சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரிணி பிராணாசக்தி பரா தேவதா ஹிருதயத்தில் தொடவும். ஆம் பீஜம், க்ரீம் சக்தி, குரோம் கீலகம். பிறகு அங்கன்யாச கரன்யாசங்கள் செய்து தியானித்து புஷ்பம் அட்சதையை தீர்த்தத்துடன் பின்வரும் மந்திரம் சொல்லி கும்பத்தில் உள்ள லக்ஷ்மி பிம்பத்தில் சேர்க்கவும். ஆவாஹிதோ பவ, ஸ்தாபிதோ பவ, சந்நிஹிதோ பவ, சந்நிருத்தோ பவ, அவகுண்டிதோ பவ, சுப்ரீதோ பவ, சுப்ரசன்னோ பவ, சுமுகோ பவ, வரதோ பவ, பிரசீத பிரசீத. தேவி சர்வ ஜெகநாயகே யாவத் பூஜாவசானகம் தாவத்வம் பிரீதி பாவேன பிம்பே அஸ்மின் சந்நிதிம் குரு. இப்படி பிராண பிரதிஷ்டை செய்து புஷ்பம் அட்சதை தீர்த்தம் விட்டு பால் பழம் நிவேதித்து வரலட்சுமி பூஜையை தொடங்கவும். கும்பத்தில் வரலட்சுமியை தியானிக்கவும். பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்போதாம் க்ஷீரவர்ண சமபிரபாம் க்ஷீரவர்ணசம் வஸ்திரம் ததானாம் ஹரிவல்லபாம். பாவையே பக்தி யோகேன கலசே அஸ்மின் மனோஹரே வரலக்ஷ்மியை நம என்று சொல்லி புஷ்பத்தை சேர்க்க வேண்டும். பாலபானு பரதிகாசே பூர்ண சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா போத்வா பிரயச்ச பகுலான் வரான் என்று 9 முடிகள் போட்ட சரடில் பூ முடித்து கும்பத்தில் சாற்ற வேண்டும். சர்வ மங்கள மாங்கல்யே விஷ்ணு வக்ஷ ஸ்தலாலயே ஆவாஹயாமி தேவித்வாம் அபீஷ்ட பலதா பவ வரலக்ஷ்மீம் ஆவாஹயாமி என்று சொல்லி புஷ்பத்தை கும்பத்தில் சேர்த்து ஆவாகனம் செய்யவும். ஸ்ரீவரலக்ஷ்மியை நம பாத்யம் சமர்ப்பயாமி. தீர்த்தம் விடவும். ஸ்ரீவரலக்ஷ்மியை நம அர்க்யம் சமர்ப்பயாமி. புஷ்பத்துடன் தீர்த்தம் விடவும். ஸ்ரீவரலக்ஷ்மியை நம ஆசமனியம் சமர்ப்பயாமி. தீர்த்தம் விடவும். ஸ்ரீவரலக்ஷ்மியை நம மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. தேன் கலந்த தயிர் நிவேதனம். ஸ்ரீவரலக்ஷ்மியை நம பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. பஞ்சமிர்த நிவேதனம். ஸ்ரீவரலக்ஷ்மியை நம ஸ்நானம் சமர்ப்பயாமி. தீர்த்த புரோக்ஷணம். ஸ்ரீவரலக்ஷ்மியை நம வஸ்திரம் சமர்ப்பயாமி.
வஸ்திரம் அல்லது அட்சதே ஸ்ரீவரலக்ஷ்மியை நம. கண்ட சூத்திரம் சமர்ப்பயாமி. கருகமணி பனையோலை அணிவிக்க ஸ்ரீவரலக்ஷ்மியை நம. ஆபரணானி சமர்ப்பயாமி. ஆபரணங்கள் அணிவிக்கவும் ஸ்ரீவரலக்ஷ்மியை நம. கந்தம் சமர்ப்பயாமி. சந்தனம் இடவும் ஸ்ரீவரலக்ஷ்மியை நம. அக்ஷதான் சமர்ப்பயாமி. அட்சதே சேர்க்கவும் ஸ்ரீவரலக்ஷ்மியை நம. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பம் மாலை சேர்க்கவும். பிறகு அங்க பூஜை செய்யவும். முழுதாக செய்யாவிடனும் மகாலட்சுமி பிம்பத்தின் பாதம் முதல் சிரசு வரை பூஜிப்பதாக பாவனை செய்து ஓம் சர்வமங்களாயே நம சர்வான் அங்கானி பூஜையாமி என்று சொல்லி புஷ்பம் அச்சதை சமர்ப்பிக்கவும். பின் 108 போற்றி அல்லது அஷ்டோத்திரசத நாமம் சொல்லி புஷ்பம் அல்லது குங்கும அர்ச்சனை செய்யவும். ஸ்ரீலட்சுமி அஷ்டோத்திரசத நாமாவளி. ஓம் பிரகிருத்தியை நம. ஓம் விக்ருத்தியை நம. ஓம் வித்யாயை நம. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நம. ஓம் சத்தாயே நம. ஓம் விபூதியை நம. ஓம் சுரபியை நம. ஓம் பரமாத்மிகாயை நம. ஓம் வாசே நம. ஓம் பத்மாலயாயை நம. ஓம் பத்மாயே நம. ஓம் சுசையே நம. ஓம் ஸ்வஹாயே நம. ஓம் ஸ்வதாயே நம. ஓம் சுதாயே நம. ஓம் தன்யாயே நம. ஓம் ஹிரண்மயே நம. ஓம் லக்ஷ்மே நம. ஓம் நித்யபுஷ்டாயே நம. ஓம் விபாவரியை நம. ஓம் ஆதித்யை நம. ஓம் தித்யை நம. ஓம் தீப்தாயே நம. ஓம் வசுதாயே நம. ஓம் வசுதாரண்யே நம. ஓம் கமலாயே நம. ஓம் காந்தாயே நம. ஓம் காமாக்ஷியை நம. ஓம் क्रोधसंभवाये நம. ஓம் அனுகிரகப்பிரதாயே நம. ஓம் உத்தையே நம. ஓம் அனகாயே நம. ஓம் ஹரிவல்லபாயே நம. ஓம் அசோகாயே நம. ஓம் அமிர்தாயே நம. ஓம் தீப்தாயே நம. ஓம் லோகசோக விநாசினியே நம. ஓம் தர்மநிலையாயே நம. ஓம் கருணாயே நம. ஓம் லோகமாத்ரே நம. ஓம் பத்மப்ரியாயே நம. ஓம் பத்மஹஸ்தாயே நம. ஓம் பத்மாக்ஷே நம. ஓம் பத்மசுந்தரியே நம. ஓம் பத்மோத்பவாயே நம. ஓம் பத்மமுக்யே நம. ஓம் பத்மநாபப்ரியாயே நம. ஓம் ரமாயே நம. ஓம் பத்மமாலாதராயே நம. ஓம் தேவ்யே நம. ஓம் பத்மினியே நம. ஓம் பத்மகந்தினியே நம. ஓம் புண்ணியகந்தாயே நம. ஓம் சுப்ரசன்னாயே நம. ஓம் பிரசாதாபிமுக்யை நம. ஓம் பிரபாயே நம. ஓம் சந்திரவதனாயே நம. ஓம் சந்திராயே நம. ஓம் சந்திரசோதரியே நம. ஓம் சதுர்புஜாயே நம. ஓம் சந்திரரூபாயே நம. ஓம் இந்திராயே நம. ஓம் இந்துசீதளாயே நம. ஓம் ஆஹ்லாத ஜனனியே நம. ஓம் புஷ்டியை நம. ஓம் சிவாயே நம. ஓம் சிவகரியே நம. ஓம் சத்யே நம. ஓம் விமலாயே நம. ஓம் விச்வஜனனியே நம. ஓம் துஷ்டியை நம. ஓம் தாரித்ய நாசினியே நம. ஓம் பிரீதி புஷ்கரிணியே நம. ஓம் சாந்தாயே நம. ஓம் சுக்லமால்யாம்பராயே நம. ஓம் ஸ்ரீயே நம. ஓம் பாஸ்கரியே நம. ஓம் பில்வநிலையாயே நம. ஓம் வராரோஹாயே நம. ஓம் யசஸ்வினியே நம. ஓம் வசுந்தராயே நம. ஓம் உதாராங்காயே நம. ஓம் ஹரிணியே நம. ஓம் ஹேமமாலினியே நம. ஓம் தனதானியகரியே நம. ஓம் சித்தையே நம. ஓம் ஸ்திரேன சௌமியாயே நம. ஓம் சுபப்ரதாயே நம. ஓம் நிருபவேஜ்ம கதானந்தாயே நம. ஓம் வரலக்ஷ்மியே நம. ஓம் வசுப்ரதாயே நம. ஓம் சுபாயே நம. ஓம் ஹிரண்யபிராகாராயே நம. ஓம் சமுத்திரதரயாயே நம. ஓம் ஜயாயே நம. ஓம் மங்களாதேவியை நம. ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தல ஸ்திதாயை நம. ஓம் விஷ்ணுபத்னியை நம. ஓம் பிரசன்னாக்ஷியை நம. ஓம் நாராயண சமாஸ்ரிதாயை நம. ஓம் தாரித்ய த்வம்சினியை நம. ஓம் தேவியை நம. ஓம் சர்வோபத்ரவ வாரிணியை நம. ஓம் நவதுர்காயை நம. ஓம் மகாகாலியை நம. ஓம் பிரமவிஷ்ணு சிவாத்மிகாயை நம. ஓம் திரிகால ஞான சம்பன்னாயை நம. ஓம் புவனேஸ்வரியை நம. ஸ்ரீலட்சுமி அஷ்டோத்திர சத நாமாவளி சம்பூர்ணம். குங்கும அர்ச்சனை மற்றும் புஷ்பங்களால் அர்ச்சிக்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமியின் பார்வை பட்டு எல்லா வளமும் பெறுவீர்களாக. மகாலட்சுமியை வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும் 15 பேறுகள். லட்சுமியை மனம் உருகி வழிபடுபவர்களுக்கு 15 பேறுகள் கிடைக்கும். அவை வருமாறு: 1. உடல் அழகு பெற்று ஒளிமயமாகும் யூத். 2. பசுக்களும் வேலைக்காரர்களும் கிடைப்பார்கள் யூத். 3. பகை அழிந்து அமைதி உண்டாகும் யூத். 4. கல்வி ஞானம் பெருகும் யூத். 5. பலவிதமான ஐசுவரியங்கள் செழிக்கும் யூத். 6. நிலைத்த செல்வம் அமையும் யூத்.
7. வறுமை நிலை மாறும் ஜூட் 8. மகான்களின் ஆசி கிடைக்கும் ஜூட் 9. தானிய விருத்தி ஏற்படும் 10. வாக்கு சாதுரியம் உண்டாகும் ஜூட் 11. வம்ச விருத்தி ஏற்படும் ஜூட் 12. உயர் பதவி கிடைக்கும் ஜூட் 13. வாகன வசதிகள் அமையும் ஜூட் 14. ஆட்சி பொறுப்பேற்கும் யோகம் கிடைக்கும் ஜூட் 15. பல்வேறு வகையான ஞானங்கள் ஏற்படும். ஓம் ஹேமமாலினியை நம. ஓம் தனதானேகரியை நம. ஓம் சித்தையே நம. ஓம் ஸ்திரேன சௌமியாயை நம. ஓம் சுபப்ரதாயை நம. ஓம் நிருபவேட்ம கதானந்தாயை நம. ஓம் வரலக்ஷ்மியை நம. ஓம் வசுப்ரதாயை நம. ஓம் சுபாயை நம. ஓம் ஹிரண்யபிராகாராயை நம. ஓம் சமுத்திரதரையாயை நம. ஓம் ஜயாயை நம. ஓம் மங்களாதேவியை நம. ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தல ஸ்திதாயை நம. ஓம் விஷ்ணுபத்னியை நம. ஓம் பிரசன்னாக்ஷியை நம. ஓம் நாராயண சமாஸ்ருதாயை நம. ஓம் தாரித்ய த்வம்சினியை நம. ஓம் தேவியை நம. ஓம் சர்வோபத்ரவ வாரிணியை நம. ஓம் நவதுர்காயை நம. ஓம் மகாகாலியை நம. ஓம் பிரமவிஷ்ணு சிவாத்மிகாயை நம. ஓம் திரிகால ஞான சம்பன்னாயை நம. ஓம் புவனேஸ்வரியை நம. ஸ்ரீலட்சுமி அஷ்டோத்திர சத நாமாவளி சம்பூர்ணம் குங்கும அர்ச்சனை மற்றும் புஷ்பங்களால் அர்ச்சிக்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமியின் பார்வை பட்டு எல்லா வளமும் பெறுவீர்களாக. மகாலட்சுமியை வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும் 15 பேறுகள். லட்சுமியை மனம் உருகி வழிபடுபவர்களுக்கு 15 பேறுகள் கிடைக்கும். அவை வருமாறு: 1. உடல் அழகு பெற்று ஒளிமயமாகும். 2. பசுக்களும் வேலைக்காரர்களும் கிடைப்பார்கள். 3. பகை அழிந்து அமைதி உண்டாகும். 4. கல்வி ஞானம் பெருகும். 5. பலவிதமான ஐசுவரியங்கள் செழிக்கும். 6. நிலைத்த செல்வம் அமையும். 7. வறுமை நிலை மாறும். 8. மகான்களின் ஆசி கிடைக்கும். 9. தானிய விருத்தி ஏற்படும். 10. வாக்கு சாதுரியம் உண்டாகும். 11. வம்ச விருத்தி ஏற்படும். 12. உயர் பதவி கிடைக்கும். 13. வாகன வசதிகள் அமையும். 14. ஆட்சி பொறுப்பேற்கும் யோகம் கிடைக்கும். 15. பல்வேறு வகையான ஞானங்கள் ஏற்படும்.